ஹalleluya ஹalleluya. ஆண்டவரும் இரட்சகரும் அன்புதவியுமாகிய யாஷுவா மெசியா நாமத்தினாலே தேவனை ஸ்தோத்திரத்தை உலகத்துகிறேன். இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66 அதிகாரம் முதல் 5 வசனங்களை பார்ப்போம். ஏசாயா 66 முதல் 5 வசனங்கள். பக்கம் 872. யாவி தேவன் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளை எல்லாம் உண்டாயின என்று யாவி தேவன் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். மாட்டை வெட்டுகிறவன் மனுஷனை கொல்லுகிறவனாகவும், ஆட்டை பலியிடுகிறவன் நாயை கழுத்தறுக்கிறவனாகவும், காணிக்கையை படைக்கிறவன் பன்றி இரத்தத்தை படைக்கிறவனாகவும், தூபம் காட்டுகிறவன் விக்கிரகத்தை ஸ்தோத்தரிக்கிறவனாகவும் இருக்கிறான். இவர்கள் தங்கள் வழிகளையே தெரிந்து கொள்ளுகிறார்கள். இவர்களுடைய ஆத்மா தங்கள் அருவருப்புகளின் மேல் விருப்பமாயிருக்கிறது. நான் கூப்பிட்டும் மறு உத்தரவு கொடுக்கிறவன் இல்லாமலும், நான் பேசியும் அவர்கள் கேளாமலும், அவர்கள் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து நான் விரும்பாததை தெரிந்து கொண்டது நிமித்தம் நானும் அவர்களுடைய ஆபத்தை தெரிந்து கொண்டு அவர்களுடைய திகில்களை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன். யாவே தேவனுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்து நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் யாவே தேவன் மகிமைப்படுவாராக என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். அவர்களோ வெட்கப்படுவார்கள். ஆமென். யாவே தேவன் சொல்லுகிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. இந்த வசனம் வேற எங்கெல்லாம் பாக்குறோம் நம்ம? அப்போஸ்தலர்ல இல்லப்பா, பவுல் சொல்றாரு. அப்போஸ்தலர் பவுலா? ஆமா. சங்கீதம் அதுலயும் சொல்றாங்க. எங்க ரெஃபரன்ஸ் சொல்லுங்க. அதுதான் தெரியல. என்னாகமத்துல வருமா பிரதர்? 14:21. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல ஸ்தேவான் சொல்றாரு. 49 சொல்லுவாரு. மத்தேயுல கூட வரும். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 49, 49, 52 பாருங்க. பக்கம் 171. வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதப்படியுமாய் இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கி இருக்கத்தக்க ஸ்தலம் எது? இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று தேவன் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. வானத்தின் பேரிலும் பூமியின் பேர் சத்தியம் பண்ண வேண்டாம்னு வரும். என்னாகமம் என்ன வாசிக்கிறோம்? 5ஆவது அதிகாரத்துல வருது. என்ன வாசிக்கிறோம்? இல்ல, இது பத்தில சத்தியம் பண்ண வேண்டாம்னு வரும்ல. சத்தியம் பண்றதை பத்தி இருக்கிறது. 5:33 இருந்து வருது. சரி, வேற எந்த இடத்துல 5:33 பத்தி சத்தியம் பண்ணதை பத்தி சொன்னா, எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவீர்கள்ன்ற அந்த கான்டெக்ட்ல, அந்த பின்னணியில சொல்ற காரியம். இப்போ 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 27, 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 27
சாரி, வாசிங்க. பக்கம் 436. தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். ஏசாயா என்ன சொல்றாரு? ஆலயத்தை பத்தி இல்ல, அதாவது ஒரு ஆலயத்தை பத்தி இல்ல. ஆலயம் பெருசு எவ்வளவு பண்ணாலும் எவ்வளவு பெருசா கட்டினாலும் அதுல அவர் இருக்கணும்னு முடியாது. நீங்க சாலமன் சொல்ற ஆலயத்தை கட்டப்ப உங்களுடைய நாமத்துக்காக இந்த ஆலயத்தை கட்டுறேன், அது தூபம் காட்டுறதுக்கு வேற ஒன்றது கிடையாதுன்ற. அதுதான் இங்க ஏசையா பிற்காலத்துல சாலமன் கட்டின ஆலயத்தை கட்ட பிற்பாடு வந்த ஏசையா சொல்றாரு. எப்படி? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு. எனக்கு எப்படி ஆலயத்தை கட்டுவீங்க? இன்னொன்னு தேவன் என்ன சொல்றாரு 2ஆம் வசனத்துல, என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின. இது எப்படி தெரியும்? சங்கீதம் 19 இருக்கு. என்ன சொல்றது? நீதிமொழிகள் கொலோசியர்ல கூட 8ல வருது இல்ல வரும். பிரதர்? கொலோசியர்ல கூட வருது, அவரை கொண்டுதான் சகலத்தையும் சிருஷ்டித்தார்னு வருது. நீதிமொழிகள் நீதிமொழிகள் 8ல வருது. 8வது அதிகாரம். என்னென்ன வருது? அவர் எல்லாத்தையும் உருவாக்கும் போது யோபுல செல்ல பிள்ளையா அவர் இருந்தாரு அப்படின்னு இருக்கு. யோபுல வருது. வரும். யோபு, எரேமியால வருமா பிரதர்? எரேமியா 10வது அதிகாரத்துல வருது. 1 நாளாம் எபேசியர் 29வது அதிகாரம் எடுங்க. தாவீது சொல்லி 11 பாருங்க. பக்கம் 542. 16 வரைக்கும் வாசி. யாவே தேவனே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். யாவே தேவனே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம். எல்லாம் உம்மால் உண்டானது. உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரை போலும் அரதேசிகளும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல் இருக்கிறது. நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கை இல்லை. எங்கள் தேவனாகி யாவே தேவனே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு நாங்கள் சவதரித்திருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் உமது கரத்தில் இருந்து வந்தது. எல்லாம் உம்முடையது. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? நீங்க அதுதான் 66:2 சொல்றாரு. என்னுடைய கரம் இவளெல்லாம் கொடுத்தது, நான் கொடுத்தேன். அப்போ இது எதை காண்பிக்கிறது என்றால், நம்ம என்ன பெரிய ஆலயம் கட்டி பெரிய இது கட்டுறதுனால அதெல்லாம் நம்மளோடது கிடையாது. அப்போ நான் இப்போ அழகா சொல்றாரு, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல யோசிக்கிறதுக்கு நாங்கள் தகுதியானவர்களே. எங்களுடைய தகுதியோ இருக்கு. 2 குழந்தை எடுங்க. 2 குழந்தையர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 3:5 பிரதர். பக்கம் 247. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்போ என்ன இங்க நான் கொடுக்குறேன். அப்போ தன்னை கட்டி கட்டுறதை பத்தி நமக்கு மேன்மை பாராட்டவே கூடாது. லூக்கா 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க.
பக்கம் 109. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். என்ன ரெண்டு காரியம் என்னது? ஒண்ணு அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், நாள ஒண்ணு கிடையாது. செய்ய வேண்டிய கடமை, நாம் செய்ய வேண்டிய கடமை. ஏன் அந்த கடமைன்றோம்? எல்லார் மேல விழுந்த கடமை. அவருடையதுதான் எல்லாம். ஏன் அந்த சொல்லலைன்னா கடமைன்றோம்? நமக்கு ஐயோ, சொல்லன்னா ஐயோ. அதான் கரெக்ட். இல்ல ஏன் இத தேவன் செஞ்சாரு? ம். மகன் தாழ்த்தினார்ல, இது நம்ம செய்ய வேண்டிய கடமை. ஏன் தேவன் என்ன செஞ்சாரு? குமாரனையே கொடுத்ததுனால அவரை தாழ்த்திட்டாரு. தன்னுடைய ஆலயத்தை கொடுத்தாரு. நமக்காக கொடுத்தாரு. தேவனுடைய ஆலயம் யாரு? ஆண்டவராக யாஷுவா மேசியா தான் தேவனுடைய ஆலயம். சொல்றாருல்ல யோவான் 2 இந்த ஆலயத்தை எடுத்து போட்டு 3 நாளைக்கு எழுப்புவேன். அது தான் சரீரமா ஆலயத்தை குறித்து சொன்னார். வாசிக்கிறோம் 2:19 பாத்தீங்கன்னா தெரியும். அப்போ அப்போ எல்லாத்தையும் கொடுத்தப்ப நம்ம என்ன, இது எங்களால கிடையாது, தேவனே நீர் தான் இங்க கொடுத்தீர், இந்த காரியம் சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. நாம அப்பிரயோஜனம். இப்ப இங்க எதை காட்டுகிறது? இந்த 2 வசனத்துல தேவன் என்ன சொல்றாரு? நீ எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவ? எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னா நான் எப்படி வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி, நீ எப்படி ஆலயத்தை கட்டுவ? நான் தங்கி இருக்கிற ஸ்தலம் எது? நீ அதை தெரிஞ்சுக்கோ. நீ ஆலயத்தை கட்டுறதுனால பெருசு கிடையாது. நீ இந்த காரியம் செஞ்சு அந்த காரியம் செஞ்சு, நான் இதை பண்ண, ஊழியத்தை பண்ண, அதை பண்ண, இதை பண்ண, இல்ல இதெல்லாம் நான் கொடுத்தேன். தேவனதான் சொல்றாரு. நிறைய பேருக்கு வாரி வழங்குற கரெக்ட். ஆனா எது? அதெல்லாம் எது? உம்மால் உண்டானது. இந்த சிந்தை வேண்டும். உம்மால் உண்டானது. அது எப்ப அந்த சிந்தை வரும்? எப்ப அந்த சிந்தை வரும்? அப்போஸ்தலர் 10 அதிகாரம், யோவான் 10 அதிகாரம் 16 இருந்து பாருங்க. பக்கம் 142. 16 18 வரைக்கும் வாசி. இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு? இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அப்போ நம்ம தெய்வமே, நம்ம ரட்சிக்க வந்த தெய்வமே என்ன சொல்றாரு? அவர் சேர்ந்து. அப்போ கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணினாதான் நமக்கு அந்த சிந்தை வரும். அதான் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். திரும்ப வந்து ஏசாயா 66. அப்போ என் கரம் இவளை உண்டாக்கினது, நீ எதை குறித்து பெருமை பாராட்டாதே. நான் தங்கி இருக்க ஸ்தலம் எப்படிப்பட்ட ஸ்தலம்? நீ எனக்கு ஆலயத்தை கட்டலாம் நினைக்கிற, ஆனா நான் எங்க தங்குவேன் சொல்றாரு. ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுமுண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்க்கிறேன். சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுமுண்டு. பிரதீப் வந்திருக்காப்லையா? இல்ல. வேற யார்ட்டானும் ஹீப்ரு பைபிள் இருக்கா? டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? அந்த டீடைல் கொஞ்சம் வாட்ஸ்அப் அனுப்புறேன்னு சொன்னீங்க, மறந்துட்டீங்க பிரதர். சரி, அது அனிடாஸ் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அனிடாஸ் பிரதர் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் ஹீப்ரு பைபிள். அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே இன்னொரு வசனம் தியானிக்கிற வேற நாள் கூட நான் சொன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன்.
அங்க என்ன வார்த்தை பயன்படுத்தி சிறுமைப்பட்டு என்றால் இங்கிலீஷ்ல வாசிங்க அதை. ஈஷா சிஸ்டர். எஸ் பிரதர். அந்த பகுதி மாத்திரம் 266:2 பின்பகுதி. பின்பகுதி. ஆ. This is the one I esteem, he who is humble and contrite in spirit. Contrite in spirit. ஆவியிலே நொறுங்குண்டு. இங்கே நெக்கே என்ற வார்த்தை வருது. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. நெக்கே என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த வார்த்தை என்னன்னா முடமாகி விடுகிறது. முடமாகி விடுகிறது. கிரிப்பிள்டு அதான் அர்த்தம். நெக்கே என்ற கிரிப்பிள்டு. கிரிப்பிள்டுனா எப்படி? நம்மளால நடக்க முடமாயிட்டா நான் நடக்க முடியாது. 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. நேவி போஸ்ட் பக்கம் 389. 4 தானே பிரதர்? 4. சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரேலில் இருந்து வருகிற போது அவன் 5 வயதுள்ளவனாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனாள். அவள் ஓடி போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். அவனுக்கு மேபிபோசேத் என்று பெயர். இங்கே அதே வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. முடமாறுது. அதான் என்ன ஆயிடுது? ஃபர்தரா ஓட முடியாது. முடமா அவனை தூக்கின்னு போக ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொருத்தர் ஹெல்ப் இவனுக்கு சீபா தான் வந்து ஹெல்ப் பண்ணுவான் இவனுக்கு. இதே மேவிபோசேத்தை பத்தி பாத்தீங்கன்னா 9ஆம் அதிகாரம் எடுங்க. 9ஆம் அதிகாரம் 1 சீக்கிரம் வாசிங்க. 10 வரைக்கும் வாசிங்க. பக்கம் 394. 11 வரைக்கும். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பெயர் உள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டான். அவன் அடியேன் தான் என்றான். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருந்து அழைப்பித்தான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதின் இடத்தில் வந்தபோது முகம் குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது, மேவிபோசேத்தே என்றான். அவன், இதோ அடியேன் என்றான்.
தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். ராஜா சவுலின் வேலைக்காரனாகிய சிபாவை அழைப்பித்து அவனை நோக்கி, சவுலுக்கும் அவர் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. உன் எஜமானுடைய குமாரன் மேபிபோசேத் நித்தம் என் பந்தியிலே அப்பம் புசிப்பான் என்றான். சிபாவுக்கு 15 குமாரரும் 20 வேலைக்காரரும் இருந்தார்கள். சிபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் உமது அடியானாகி நான் செய்வேன் என்றான். ராஜகுமாரரில் ஒருவனைப் போல மேபிபோசேத் என் பந்தியிலே அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான். இந்த சம்பவத்துல மெபிபோசேத்ன்றவன் அவன் எப்படி ஓடுறப்ப விழுந்ததுனால முடவன் ஆயிட்டான். இந்த முடவனை பார்த்து தாவீது கேட்கிறாப்புல, ராஜ்யபாரம் தன்னோட வந்த பிறகு யோனாத்தான் நிமித்தம், யோனாத்தானோட தாவீது உடன்படிக்கை பண்ணதுனால யோனாத்தான் நிமித்தம் நான் தயவு பண்றதுக்காக இருக்காங்களான்னு கேட்கிறப்ப யார் இருக்கான்னு சொல்றாப்புல, மெபிபோசேத். இந்த மெபிபோசேத் முடவன். இந்த எதனால முடவன் ஓடுறப்ப விழுந்ததுனால முடவன் ஆயிட்டான். அப்போ கொண்டாந்து கிட்ட எங்கன்னு கேக்குறாப்புல 4வது என்ன சொல்றாப்ப, அம்மியேலின் இதோ அவன் லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றார். மாகீர் என்றால் எபிரேய பாஷையில் மாகீர் என்றால் விற்கப்பட்டது. சோல்ட் அவுட். முன்ன சொல்லியிருக்கிறேன் இது. லோதேபார் என்றால் லோதேபார். லோனா என்ன அர்த்தம்? எபிரேய பாஷை லோ. லோ என்றால் எங்க நம்ம பாத்துருவோம். லோன்னு ஓசியால வாசி, லோ இருக்காமா, லோ அம்மி வாசிக்கிறோம்ல, அப்படின்னு அர்த்தம். என் ஜனம் அல்ல, லோனா இல்லை, நெகட்டிவ் சைடு. இங்க லோர், இங்க லோதேபாரிலே என்றால் பசுமையற்ற ஒரு நிலவரம் அல்லது காஞ்ச நிலவரம், காஞ்ச நிலம். அப்ப இங்க மெபிபோசேத் அதை அந்த அர்த்தம் என்ன சொன்னா, அவன் எங்கே, அவன் காஞ்ச நிலத்துல, பசுமை இல்லாத நிலத்துல அந்த இடத்துல விற்கப்பட்டு போய்விட்டான். பசுமை இல்லாத இடத்துல அவன் விற்கப்பட்டு போய்விட்டான். இப்போ தாவீது கிட்ட வராப்புல, அப்ப என்ன சொல்றாப்புல, நான் உனக்கு தயவு செய்வேன், நீ என் பந்தியில் அப்பம் புசிப்பாய் சொல்லிட்டு 8வது நாள் என்ன சொல்றான், செத்த நாயை போல இருக்கிற நீர் நான் என்ன நீர் நோக்கி பாருது நான் மாத்திரம். ஒவ்வொரு சீக்வன்ஸா பாருங்க. அவனை தாவீது என்ன பண்றாப்புல, கனம் பண்றான் பந்தியில நித்தம் உட்கார்ந்து. இல்ல ஒரு நிமிஷம். அந்த 10வது பாருங்க, உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்துருன்றான். எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டு செத்த நாயை போல இருக்கிற அவனை என்ன பண்றாப்ல, என் பந்தியிலே அவன் அப்பம் புசிப்பான். நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய முற்பிதாவாகிய யாரு ஆதாம் என்ன பண்ணான், பாவம் செஞ்சான். அவன் முடவனானான், பாவம் செய்து முடவனானான். அவன் எங்க வச்சிருந்தார், ஏதேன் தோட்டத்துல வச்சிருந்தார். ஆனா பிசாசு செஞ்சதுனால பூமி என்ன ஆச்சு, பெருமையாய் போய் அது எப்படி ஆச்சு, நல்ல நல்ல வாழ்க்கையை தேவன் அமைத்து கொடுத்த வேளையில தேவ சத்தத்தை கீழ்ப்படியாதனால என்ன ஆச்சு, எல்லாத்தையும் எழுந்து போனான். தேவ சாயலும் தேவ மகிமையும் போய்விட்டது.
அவன் விற்கப்பட்டு போய்விட்டான். அவன் எங்க விற்கப்பட்டு போய்விட்டான்? ஒரு பசுமை இல்லாத ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்பட்டான். ஒரு பசுமை இல்லாத நிறுவனத்துக்கு அவன் தள்ளப்பட்டான். அவன் தள்ளப்பட்டப்ப ஆதியாகம் 3ஆம் அதிகாரத்துல 9ஆவதுல கேக்குது, ஆதாமே நீ எங்கே? அது தகப்பனுடைய உள்ள எப்படி இருந்திருக்கும்? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அதே தான் தாவீது இங்க கேட்கிறாரு, எங்க இருக்கிறான் அவனுக்கு. அப்போ மெய்பத்தனத்தன செத்த நாயை போல இருக்கிறானா? அப்ப நமக்குள்ள அந்த எண்ணம் வரணும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆவது பாருங்க. காலங்களில் பாவங்களில் மறைத்திருந்த நம்மை 2:1 பிரதர். ஆஹ் பக்கம் 264. ஆஹ் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்ப எப்படி நம்ம சொல்றாங்க, செத்த நாய். அந்த செத்த நாய்க்கு தாவீது என்ன கொடுக்குறாரு? உயிர் கொடுக்குறாங்க. நாயா இல்ல. நாய் எங்க உட்காந்து போஜனம் பண்ணுமா? மேஜர்ல இருந்து கீழே விழுற துணிக்கைகளை தின்னுமே. ஆனா தன்னை நாயின் தன்னை தாழ்த்தினவனை, செத்த நாயின் சொன்னவனை தாவீது என்ன பண்றாப்ல? என்னோட அப்பன். நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் பாவத்தில மரித்து இருந்தோம். ஆனா நமக்காக நம்மை உண்டாக்கின தெய்வம் பூமியில வந்து தன் ஜீவனை விட்டு அவரும் உயிர் தெழுந்தது போல நாமும் அவரோட உயிர் தெழும்படியாக பிதாவின் வலுபாரத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் நம்மை நோக்கி சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20. வெளிப்படுத்தல் 3 வாசற்படியில நின்று தட்டுகிறேன். 3:20 பிரதர். பக்கம் 337. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அல்லேலூயா. நம் தெய்வம் நமக்கு என்ன சொல்றாப்ல? போஜனம் பண்ணுவேன் சொல்றார். நான் நவமானதை பிதாவின் ராஜ்யத்திலே உங்களோட கூட போனம் பண்ணுவேன். அப்ப இதுக்கு அந்த காரணம் அடிப்படை என்ன வேணும்? தாழ்மை. நான் செத்தவன், நான் அக்கிரமத்தில் பாவத்தை மறித்திருந்தேன், எனக்காக தேவனே இவர் உங்களுடைய குமாரனை கொடுத்தீரே, அந்த சிந்தை வரணும். ஆலயத்தை கட்டுறதெல்லாம் அதையும் எல்லா ஆலயத்தை கொடுக்குறது எல்லாத்தையும் விட உன் குமாரனே, சொந்த குமாரனே கொடுத்தீரே தேவனே, உங்களுடைய அன்புக்கு உண்மையா சொல்ல முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, யாருக்கான ஒரு நன்மை அப்படியே செஞ்சுட்டாங்கன்னா, ஐயா தோலால உங்களுக்கு செருப்பு தைச்சு போட்டா கூட தகாது ஐயா அப்படிம்பாங்க. அந்த சொல்றப்ப அது எவ்வளவு தாழ்மை இருக்கும். அதை காட்டிலும் தாழ்மையான சிந்தை நமக்கு வர வேண்டும் ஆண்டவருக்கு, தேவனுக்கு முன்பதாக. அதுதான் அந்த நெகேங்கிற வார்த்தை எப்படி நொறுங்குண்டு, சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு. அந்த ஆவியில் நொறுங்குண்டுன்றப்ப எப்படி அது? ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் உண்மையாவே ஒருத்த மனசாப்பட்டேன்னா திரும்ப அந்த பாவம் செய்ய மாட்டேன். ஐயோ தேவனே, என்னால முடியல, நான் தவறு செஞ்சு விழுந்துட்டேன், தேவனே என்ன பண்ணியோ, உடைய குமாரனுடைய ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரியும். 1 யோவான் 1:6-7 வாசிங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6-8 வரைக்கும் வாசிங்க. பக்கம் 325. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய யாசுவா மேசியாவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அது வாசிக்கிறபடி வாசிக்கணும்னா சகல பாவங்களையும் எல்லாம் அந்த ரத்தம் வல்லமையுள்ள ரத்தம், அது பரிசுத்த ரத்தம். அதை நாம் அறிக்கையிடும் போது தேவன் என்ன பண்ண இறங்கிடுறாரு நமக்காக.
அப்ப இந்த இடத்துல எப்படிப்பட்ட ஒரு சிந்தை இருக்கணும்? நான் ஒரு பாட்டு, பழைய பாட்டு, நான் பாவிதானாலும் நீர் மாசற்ற ரத்தம் சிந்தி நீர் வாயென்றன அழைத்திரே அன்மீட்பாரே வாழ்ந்தேன் வாழ்ந்தேன். இனி கிறிஸ்தவம் பழைய பாடல்கள் எல்லாம் மறந்து போயிட்டோம். பக்தி விருத்தி உண்டாக்கும் பாடல். அப்ப நமக்காக ரத்தம் சிந்தினாரே, அதை அந்த நான் ஒண்ணுமே தகுதி இல்லாதவன். அந்த சிந்தையோடு நாம் வரும்போது ஏன் என்ன பண்றாரு? நம்மை நாம் தங்கும் வாசஸ்தலமாக்கி கொள்கிறார். அதான் சொல்றாரு, நொறுங்குண்டு சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு, இன்னொன்னு என்னது? என் வசனத்துக்கு நடுங்குறவன். அதான் முக்கியம். அங்க ஆதாம் நடுங்கினானா? ஆதாம் என்ன பண்ணான்? தள்ளி விட்டான், வசனத்தை தள்ளி விட்டான், தேவ கற்பனையை தள்ளி உதாசீனப்படுத்தினான். ஆனதான் போயிட்டான். அப்ப சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு. 34ஆம் சங்கீதம் 18வது பாருங்க. இன்னொரு ஏசாயா 51 57 15 பாருங்க. 57 15. சங்கீதம் 34 18 வாசிங்க. இன்னொருத்தர் ஏசாயா 57 15. பக்கம் 690. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு யாவே தேவன் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஏசாயா 57 15. இன்னொருத்தரோட சங்கீதம் கூட வாசிங்க. சங்கீதம் 51 17 நினைக்கிறேன். 17 15. 57 15 பிரதர். 51. அது சங்கீதம். இதுல ஏசாயா 57 சங்கீதம் 51 நித்திய வாசியம் பரிசுத்தம் என்கிற நாமம். பக்கம் 868. ஏசாயா 57 15. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான். எப்படியா? உன்னதத்திலும் வாசம் பண்ணுகிற நான். பாருங்க, அவர் எங்க வந்துடுறாரு பாருங்க. பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறார்? பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும். அப்ப பணிந்த ஆவியை உயிர்ப்பிக்கணும். அதான் நான் செத்த நாயை போல இருக்கிறேன்றாப்ல. தேவனே எங்கள் அக்கிரமுள்ள நான் மரித்திருந்தேன். சங்கீதம் 51 15 17 பாருங்க. 51 17. 701. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். ஏன்? தன் பாவத்தை விட்டு அறிக்கைத்து விட்டு விடுகிறான். அவன் இரக்கம் பெறுவான். அப்ப அவன்கிட்டதான் வந்து வாசம் பண்ணுவேன்றது சொல்லிட்டு நம்ம 5வது வரைக்கும் பார்க்கணும். இப்ப 3வது பார்க்கணும். 3வது என்னென்ன பாக்குறோம்? மாடு. சரி, 3வது போறதுக்கு முன்னால இன்னொரு காரியம் கூட பார்க்கலாம். இப்போ சில பேர் என்ன சொல்றாங்க, நான் நல்ல பிரசங்கம் பண்றேன், நான் இவ்வளவு இந்த சர்ச்சை கட்டினேன், இதை கட்டினேன், அதை கட்டினேன், நான் இதெல்லாம் பண்றேன். தேவன் அதெல்லாம் விரும்புவதே இல்லை. லூக்கா 18 அதிகாரம் 9 இருந்து 13 வரைக்கும் பாருங்க. அங்க ஒரு சம்பவம் நடக்குது. 18:9 இருந்து 13 வரைக்கும். 2 பேரும் ஜெபம் பண்ணுங்க. பக்கம் 110. அன்றியும்
தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தை எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஒரு நிமிஷம் என்னென்ன சொன்னாங்க? இந்த ஆயக்காரன் போல நான் இல்லாதபடி. இல்ல 3 காரியத்தை சொன்னாங்க. என்னென்ன பண்றேன்ட்டு. வாரத்துல 2 தடவை உபவாசிக்கிறான். இல்ல அதுக்கு முன்னால பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போல இந்த ஆயக்காரனை போல இல்லன்னு சொல்றாரு. இல்ல ஒண்ணு. அப்புறம் உபவாசிக்கிறேன். அப்ப என்ன தன்னை பத்தி எல்லாம் மேன்மைப்பட்டு சொல்றாப்புல என்ன செய்யறாரு? அவர் ஸ்தோத்தரிக்கிறேன்றார். இல்லாதனால தேவன் தான் ஸ்தோத்தரிக்கிறான். அந்த ஆளு தேவன் தான் அந்த ஆள் ஸ்தோத்தரிக்கிறான். பாத்தீங்க. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அந்த வார்த்தையை மாத்திரம் அண்டர்லைன் பண்ணிக்கணும் பைபிள்ல. பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். என்ன சொல்லிட்டான்? செத்த நாயினா, நான் பாவி. அவன் என்ன சொன்னா, நான் ரொம்ப பரிசுவான், நான் அவன மாதிரி இல்ல, இவன மாதிரி இல்ல, நான் அதை கட்டுறேன், இதை பண்றேன். இல்ல தேவன் அதெல்லாம் விரும்பல. என்ன சொல்றாரு? பாவியாகி என் மேல், மானத்தை கூட ஏறக்கூட துணியில, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் தேவனே, இவனே நீதிமானாய் போனான்னு சொல்றாரு. பாவம் சபை கட்டுறது, அது பண்றதுலாம் இல்ல. ஒன்னே ஒண்ணு, தேவனே, நான் ஒண்ணுத்துக்கும் அப்பிரயோஜனம் மாட்டேன். நீங்க என்ன செஞ்ச அந்த என்ன சொல்ற அந்த கடமையை நம்ம எங்கேயோ பார்க்கிறோம்? இந்த கட்டளையை வேதத்திலே தான் பார்க்கிறோம். வேதத்தை வேதத்துல எப்படி பார்க்கிறோம்? பழைய பாட்டு ஒண்ணு இருக்கு. என்னது? மேசியாவை நாம் எங்க காணலாம், அவர் பேசுவதை எங்க கேட்கலாம். யோவான் 6 அதிகாரம் 39 பாருங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். வேத வாக்கியங்களை தேடி பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி. அப்ப ஆதி ஆகமத்துல இந்த வெளிப்படுத்த வரைக்கும் எங்க பார்த்தாலும் யாரை பார்க்க முடியும்? இயேசு, ஆண்டவராக இயேசு. வேதத்தின் மைய பொருளே அவர் தான். அப்ப இந்த மனுஷன் எப்படி இருக்கிறான்? பாவி அறிக்கையிடும் போது அததான் முதல் 2 வருஷத்துல தேவன் காமிக்கிறார். நீ உன்னை குறித்து பெருமை பாராட்டாத, எல்லாத்தையும் நான் தான் கொடுக்குறேன். நான் தங்கக்கூடிய இடம் எப்படி? இதெல்லாம் பண்றேன், அதெல்லாம் பண்றேன்றிய, அங்கெல்லாம் நான் தங்குவேனா? இல்ல. நான் எங்க தங்குவேன்? சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்கு உன்னை தாழ்த்தும் போது, என்னால் ஒண்ணு இல்லை தேவனே, எல்லாம் உம்மால, உம்முடைய குமாரன் மூலமாய் தான். உம்மாலே உம்முடைய குமாரன் மூலமாய். இது 2 முக்கியம். வெறும் தேவனேன்னு சொல்லக்கூடாது, உம்முடைய குமாரன் மூலமாய். யோவான் 14:1 அதான் சொல்லுது. என்னது? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தும் விசுவாசமா. தேவனிடத்தில் விசுவாசமா இருக்க போராது, அவருடைய குமாரத்துல விசுவாசிக்க வேண்டும். அதுதான் தேவன் அங்கதான் வந்து வாசம் பண்ணுவார். இப்ப 3வது என்னென்ன பாக்குறோம்? மாட்டை வெட்டுறது, நாயை கழுத்து இருக்கிறது, அப்புறம் தூபம் காட்டுறது, நைவேத்தியம் பண்றது. இதெல்லாம் தேவன் கட்டளைகள் எல்லாம் அழகா சொல்லிருக்கிறார். என்ன? நாய, பன்னிய இதெல்லாம் தொடக்கூடாதுன்னு இதெல்லாம் பண்றான். ஆனா அவன் வந்து என்ன பண்றான்? பள்ளி செலுத்துறான். இவன்லாம் வரான் என் சந்ததிக்கு. ஏசாயா 1 சொல்றார், உங்க பலி எனக்கு அருவருப்பா இருக்குதுன்றார், உங்க அக்கிரமங்கள் முன்னால இருக்குதுன்றார். எல்லாத்தையும் மட்டும் இன்னொன்னு என்ன பண்றான்? அந்நிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டுகிறான். இதெல்லாம் தான் யூதர்கள் பண்ணாங்க. இதுல பண்ணனால்தான் விரட்டி அடிக்கப்பட்டார். அதை நீ பண்ணாத. ஏசாயா 42 அதிகாரம் 8வது என்ன சொல்லு பாருங்க. என் மகிமையை நான் பக்கம் 847.
நான் யாவே தேவன், இது என் நாமம், என் மகிமையை வேற ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். வேற யாருக்கும் இல்ல, தேவனை ஒருத்தர் தான் ஆராதிக்கணும். அப்போ இதுதான் சொல்றாருங்க, இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு செஞ்சது எப்படி? இவருடைய ஆத்மா தங்கள் அருள் மேல் விருப்பமாய் இருக்கிறது. நான் கூப்பிட்டு மறு உத்தரவு கொடுக்கிறேன் இல்லாமலும், அப்படின்னா நான் பேசியும் கேள, அப்படின்னா என்ன? தேவன் கட்டளை கொடுத்தாரு, பண்ணிய தொடாத. நீ எவ்வளவு பேர் யூதர்கள் மாத்திரம் இல்ல, யூதர்கள் ரைட்டு, நீங்க கிறிஸ்தவங்க கூட சாப்பிடுறாங்க. கேட்டா அடித்து புசி, அடித்து புசின்னு சொன்னா அது கிடையாது. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் பார்த்திருக்கேன். அப்போ அதுல 10ஆம் அதிகாரத்துல வந்தது. பேதருக்கு என்ன காமிச்சான்றது அங்க தெளிவா இருக்கு. தப்பான வசனத்தை கோட் பண்ணி இன்னைக்கு நாங்க செய்யற காரியத்துல ரைட்ன்றாங்க. உங்களுக்கு சொல்லிருக்கேன்ல, ஞாபகம் இருக்குல்ல? சொல்லியிருக்கீங்க பிரதர். அப்போ அதுல 10ஆம் அதிகாரத்துல. அப்ப இதெல்லாம் செய்யறாங்க. அவர்கள் என் பார்வை பொல்லாப்பானது செய்து நான் விரும்பாதது தெரிந்து கொண்ட நிமித்தம் நான் அவர்கள் ஆபத்துல வரும்போது நான் அவையெல்லாம் ஆகடியம் பண்ணுவேன்ற நீதிமொழிகள். நான் கூப்பிட அவன் கூப்பிட நான் கேட்க மாட்டேன்ற 5ஆம் வசனத்துக்கு யாவது வசனத்துக்கு நடுங்குறவங்களே, மறுபடியும் 2ஆம் வசனம் சொல்றாரு, எப்படி நடுங்குறவன், வசனத்துக்கு நடுங்குறவன், வசனத்தை அப்படியே இருக்கிறபடி. யாத்திராம் 19:5 என்ன சொல்லுது? என் வார்த்தையை உள்ளபடி கேட்டு. வாசிங்க, அது வாசிங்க, பக்கம் பக்கம் சொல்லி வாசிங்க. பக்கம் 93. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு உள்ளபடி கேட்டு என் கற்பனை என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. எல்லாம் என்னோடதுப்பா, அத்தனையும் வானம் பூமி என்னுடையது. நீ ஏன் கவலைப்படுற? நான் என்ன சொல்றேனோ அது மாத்திரம் செய். அப்படியே நான் என்ன சொல்றேனோ அது அப்படியே செய். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அதான் விட்டாங்க. வசனத்துக்கு நடுங்குறன்னு என்ன அர்த்தம்? தேவன் என்ன சொன்னாரோ அப்படியே, ஒரு இம்மி இந்த பக்கம் அந்த பக்கம் கிடையாது. என் நாமத்தை நிமித்தம் உங்களை பகைத்து, யாரு? வசனத்துக்கு நடுங்குறவங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? வசனத்துக்கு நடுங்குறவங்க சத்தியத்தை தான் சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம். ஓசியால ஒரு நிமிஷம். மீகால வரும்ல பிரதர். மீகா 6:8 மனுஷனே நன்மை என்னதென்று நீர் அறிந்திருக்கிறேன். மீகா 6ஆம் அதிகாரம் 9வது பாருங்க. பக்கம் 1079. 8வது வசனம் பிரதர். இல்ல 9வது வசனம். யாவே தேவனுடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது. ஞானமுள்ளவன் உம்முடைய நாமத்தை மதிப்பான். தேவ ஞானம் உள்ளவன் என்ன பண்ணுவான்? தேவ சத்தத்துக்கு கேட்டு தேவ ஞானம் உள்ளவன் தேவ சத்தத்தை மதிப்பான். தேவ ஞானம் யாரு? தேவ ஞானம் 1 கொரிந்தியர் 1:31. அவரே தேவனான நமக்கு ஞானம் நீதியும் பரிசுத்தம் மீட்புமானார். அப்ப இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் வச்சிருக்கிறாங்களோ உள்ளத்துல, அவங்களாம் தேவனுடைய நாமத்தை மதிப்பார்கள். அதனாலதான் 9வது வசனம் சொன்னோம். 8ல இருக்கான 9வது வசனம். அப்போ என் நாமத்தை நிமித்தம், அப்ப இந்த நாமத்தை சொல்றப்ப, அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குறவர்கள் என்ன செய்வாங்க? இந்த நாமத்தை உச்சரிப்பாங்க, இந்த நாமத்தை ப்ரொக்ளைம் பண்ணுவாங்க. அப்படி ப்ரொக்ளைம் பண்றப்ப என்ன வரும்? பகை வரும். யோவான் 16ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. பக்கம் 151.
அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அப்ப பகைப்பாங்க. இந்த நாமத்தை நம்ம சொல்றோம், பகைப்பாங்க. என் நாமத்தை உங்களை பகைத்து. ஆனா அந்த நாமத்துக்கு நடுங்களுக்கு என்ன இருக்கும்? மல்கியா 4வது வாசிக்கிறோமே, நீதியின் சூரியன் சூரியன் உதிக்கும் வாசிக்கணும். என்ன மகத்துவம் பாருங்க. நீதியின் சூரியன் யாரு? நம்ம தலைவர் யாசுவா தான். அப்ப தேவனுடைய நாமத்துக்கு நடுங்கிறவன் பயப்படுறவங்க மேல என்ன வரும்? நீதியின் சூரியன் உதிக்கும். அதுக்கப்புறம் என்னெல்லாம் சொல்றாருங்க? ஆரோக்கியம் இருக்கும். ஆரோக்கியம் இருக்கும். ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாக தான் தேவனுடைய ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. 5வது 66 வாங்க. வசனத்துக்கு நடுங்கிறவங்களே, நீங்களா யாரு? தேவ ஞானத்தை உடையவர்கள். அந்த நாமத்தை நீங்கள் கனம் பண்ணுகிறீர்கள். ஆனா நீங்க அப்படி பண்றப்ப உங்களை பகைப்பாங்க. பகைச்சிட்டு யாரு பகைப்பாங்க? உங்க சகோதரர். பாருங்க, வேற அந்நியர்கள் இல்ல. புரியுதா? வீட்டார் தான் சத்துரு. நம்ம சபையில போய் சொன்னா கூட என்ன பண்ணுவாங்க? ஒத்துமா நம்மளை பகைப்பாங்க. யோவான் 9வது அதிகாரம் 22வது. குருடனுடைய யோவான் 9:22 பாருங்க. பக்கம் 140. அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் யாசுவாவை மேசியா என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். அப்போ இந்த 66 வந்துருங்க. இப்ப இந்த நம்ம நாமத்தை சொல்றதுனால யாரு நம்மளை பகைப்பாங்களாம்? சகோதரர் பகைச்சிட்டு வந்து நம்மகிட்ட என்ன சொல்லுவாங்க? அங்க என்ன போட்டிருக்கு? சந்தோஷங்களுக்கு இல்ல அந்த வசனத்தை வாசிங்க. 5வது 1 2 3 4 5 6வது சகோதரர் போட்டு கமா அதுக்கப்புறம் போட்டிருக்குது. யாவே தேவன் மகிமைப்படுவாராக என்கிறார்களே. அது எப்படி? அப்படி பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்படிதான் சொல்லுவாங்க. புரியுதா? எல்லாரும் புரியுதா? அந்த வேஷம்லாம் இருக்கும். அவங்க சொல்றவங்க தான் வெட்கப்படுவாங்கன்னு இருக்குல்ல பிரதர்? அந்த அர்த்தம் தானே? அந்த பிரைஸ் அந்த மாதிரி சொல்றவங்க தான் வெட்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீங்க எப்படி படுவீங்க? சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். உங்களுக்கு அவர் எப்படி சந்தோஷம் உண்டாகும்? அவங்க சொல்லுவாங்க. தேவனுடைய நாமத்தை நம்ம சொல்றப்ப கூட இருக்கிற சகோதரர்களை என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க, பிரைஸ் தி லார்ட் பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? பகை. அவனெல்லாம் தேவன் என்ன பண்ண போறாரு? வெட்கப்படுத்துவார். வெட்கப்பட்டு போவார். அந்த நாமத்தை நாம் தேவனுடைய வசனத்துக்கு நடுங்கி அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணும் போது நமக்கு பகைமை இருந்தாலும் தேவன் என்ன பண்ணுவார்? எப்படி சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். நம்ம பகைக்கிறவளோ வெட்கப்படுவார்கள். அல்லேலூயா. நமக்கு இந்த 66 பாத்தீங்கன்னா, நீங்க அதுக்கு 65 அதிகாரத்துல எதை பத்தி வாசிக்கிறோம்? அங்க 1000 வருஷ சாட்சி பத்தி வாசிக்கிறோம். இந்த 66ல முதல் 5 வசனங்களை பிரிச்சுக்கலாம் 3 பங்கா. முதல் 5 வசனங்கள், பிறகு 6ல இருந்து 14 வரைக்கும் ஒரு பகுதி, 15ல இருந்து 24 வரைக்கும் ஒரு பகுதி. இந்த 6ல இருந்து 14 வரைக்கும் என்னன்னா, யூதர்களுக்கு வரப்போகிற காலத்துல உபத்திரவத்துல கொண்டு போயிட்டு, மகா உபத்திரத்துல கொண்டு போயிட்டு, அப்புறம் அவங்களை என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? சகரியா அடுங்க. சகரியா 8வது அதிகாரம் 21ல இருந்து வாசிங்க.
பக்கம் 1098. ஒரு பட்டணத்தின் குடிகள் மறுபட்டணத்தின் குடிகளிடத்தில் போய், நாம் யாவே தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் சேனைகளின் யாவே தேவனை தேடவும் தீவிரித்து போவோம் வாருங்கள், நாங்களும் போவோம் என்று சொல்லுவார்கள். அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே சேனைகளின் யாவே தேவனை தேடவும் யாவே தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு, தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்ளுவார்கள் என்று சேனைகளின் யாவே தேவன் சொல்லுகிறார். அப்போ இந்த ஏசாயா 66:6-14 வரைக்கும் மகா உபத்திரத்தினுடைய யூதர்களை போக பண்ணிட்டு அவங்களை என்ன பண்ணுவாரு, எல்லா ஜாதிகள் மத்தியில கனப்படுத்துவார் சொல்லிட்டு 15 அப்படியும் தப்பு பண்றவங்க எல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் என்னன்றது சொல்றாரு. அப்போ இந்த முதல் 5 வசனன்றது என்ன, 65 அதிகாரத்துல 1000 வருஷம் எப்படி சொல்றாரு, 66லயும் அதை பத்தி சொல்றாரு. நடுவுல சென்டர் எதை வச்சிருக்கிறாரு, அவர் எதை விரும்புறாரு, வசனத்துக்கு நடுங்கிறது, திருமைப்பட்டு ஆவையில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நீ நடுங்கினானா உன்னை என்னவா வச்சுப்பேன், என் சொந்த சம்பத்தாய் வச்சுப்பேன். என் வார்த்தையை உள்ளபடி கேட்டு என் கட்டளை கை கொள்கிறேன், நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள் தேவன் நமக்கு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இப்ப வசனத்துக்கு நடுங்கிறதுன்றது என்னால முடியாது, நான் அவுட்டு, நான் கிரிப்பிள்டு, நான் முடவன், என்னால முடியாது, நான் விழுந்துட்டேன், முடியாது, என்னால முடியாது, என்னை தூக்க யார் வந்தார், மேய்ப்பனின் குரல் கேட்டு சின்ன ஆட்டுக்குட்டியாம் நானே பாதை தெரியாது, நிறைய பாடல்கள் இருக்கு. என்னை தேடி வந்த தெய்வம் யாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்னை கை தூக்கி எடுத்தார், பாவத்திலே மறித்திருந்த என்னை கை தூக்கி எடுத்து பழைய பாட்டு உணர்வு என்னது, ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் மேசியா. தம் கரத்தை நீட்டி, தேவன் தன்னுடைய கரத்தை நீட்டினார். தேவன் கரத்தை நீட்டுறது என்ன அர்த்தம், குமாரன், தேவனுடைய கரம் அவர் குமாரன் தான். அதான் ஏசாயா 53 வாசிக்கிறோம், யாவேதோட புயம் யாருக்கு வெளிப்பட்டது, தேவன் வெளிப்பட்டார், தேவனுடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது, அந்த கரத்தை நீட்டி நம்மை தூக்குகிறார். பிரியமானவர்களே, ஒன்னே ஒண்ணு, தேவனை என்னால முடியாது, உங்களுடைய குமாரனை கொண்டு என் வாழ்க்கையில எல்லாத்தையும் நீங்க செய்ய வல்லவராயிருக்கிறீங்க, நீங்க 2 பேரும் எனக்கு தேவை. தேவனே, நீர் உங்களுடைய குமாரனம் அல்லாமல் என் வாழ்க்கையே சூன்யம், என் வாழ்க்கையே வேஸ்ட், ஆனா நீங்க 2 பேரும் எங்களோட இருக்கிற போது என் வாழ்க்கை மகிமையா இருக்கு. எல்லாரும் அந்த பிரதிஷ்டையோட நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து முன்னேறுவோம். ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.